வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் எனது மகிழ்வான வணக்கங்கள். ஆஹ் இது வந்து செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம போட்டாச்சு. ஸோ இது வந்து குரூப் 4 2022 ஓட எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ அதுல ஒரு 3 கொஷின் சால்வ் பண்ணிருக்கோம். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் யூ கேன் ஃபாலோ திஸ். இதுல வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் என்னன்னா, the two dice are rolled together, find the probability of getting doubled or sum of the faces as 4. இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இரண்டு பகடைகள் வந்து நம்ம உருட்டும் போது நமக்கு என்னென்ன கிடைக்கும்னா 1,1, 2,2, 3,3 and 4,4 and 5,5 and 6,6. இதுதான் வந்து ஒரே மாதிரி எண்களா வர்றது. இதுதான் இங்க வந்து நமக்கு என்ன இருக்கும்னா, இந்த இடத்துல நமக்கு 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6. இங்கே பாத்தீங்கன்னா 1,2, 1,3, 1, இது வந்து 2,1, 3,1, 4,1, 5,1, 6,1 கிடைக்கும். சோ இங்க அதுக்கேத்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். நமக்கு இங்க தேவையானது ஒரே முகமுடையதுன்னு கேட்டிருக்காங்க, டபுள்ட். சோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கான வாய்ப்பு நமக்கு என்னது 1, 2, 3, 4, 5, 6 இல்லைங்களா? சோ நமக்கு டோட்டல் சான்சஸ் வந்து 36. இதுலயும் 6, இங்க 6, 6, 6 are 36. சோ டோட்டல் சான்சஸ் நமக்கு 36 இருக்கு. சோ நமக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா 6 தான். சோ அப்ப 6 divided by 36. சோ 6 தான் நமக்கு எதிர்பார்க்கிற அவுட்கம். அப்போ 6/36 அண்ட் பிளஸ் அடுத்தது இதோடைய ஆறுன்ற வார்த்தை, ப்ராபபிலிட்டியில ஆறுன்ற வார்த்தை வரும்போது நாம வந்து ஆட் பண்றோம். அண்டுன்ற வார்த்தை வரும்போது நம்ம மல்டிபிள் பண்ணணும். இங்க வந்து நமக்கு ஆறுன்ற வார்த்தை தான் இருக்கு. ஆர் அல்லது அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. சோ ஆர் அல்லதுன்னு வந்தாலே நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். அல்லது சேம் சம் ஆஃப் ஃபேசஸ் ஆர் 4, அதாவது கூடுதல் 4ன்னு கிடைக்கணும். அதாவது முகங்களோட கூடுதல் நமக்கு என்னென்னலாம் வந்து நமக்கு கூடுதல் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,1ன்றது நமக்கு 4ன்னு கிடைக்கும். 2,2ன்றதும் அதே மாதிரி 1,3 இது மூணுலயும் தான் நமக்கு 4 கிடைக்கும். இதோடைய கூடுதல் 4, இதோடைய கூடுதலும் 4, இதோடைய கூடுதலும் நமக்கு 4ன்னு கிடைக்குது. ஆனா இங்க 2,2 ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம். இந்த கவுண்ட்ல எடுத்துட்டோம். இங்க இருக்கிற கவுண்ட்ல இந்த 2,2 ஆல்ரெடி எடுத்ததுனால இதை நம்ம விட்டுற போறோம் இங்க. சோ இங்க எடுக்கும் போது ஒரே நிகழ்வை வந்து 2 டைம் எடுக்க முடியாது. அதனால இந்த நிகழ்வை விட்டுட்டு மீதி இருக்கிற 2 நிகழ்வுகள் எடுத்தோம்னா 1,3 and 3,1. சோ மீதி இருக்கிற 2 சான்சஸ் எடுத்தோம்னா இட் இஸ் 2/36. சோ இப்ப எல்சிஎம் எடுக்கிறோம். 36 இஸ் தி எல்சிஎம். மீசிமா எடுத்தோம்னா மீதி இருக்கிறத டைரக்டா நியூமரேட்டர்ல இருக்கிறத டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். சோ 6 plus 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 divided by 36. சோ ஃபோர்த் டேபிள்ல இதை கேன்சல் பண்ணோம்னா 2 times is 8, 9 times is 36. சோ 2/9 இதுதான் இதோடைய சரியான பதிலாக இருக்கும். வெரி சிம்பிள். ப்ராபபிலிட்டியை பொறுத்தளவுக்கு நீங்க ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆறுன்ற வார்த்தை வந்தா அடிஷன் பண்ணணும், அண்டுன்ற வார்த்தை வந்தா மல்டிபிள் பண்ணணும். 2 நிகழ்வுகள் வந்து ஒரே 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 நேரத்தில் நடக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஆர் அண்ட் அண்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஆர் பிளஸ் அண்ட் வந்து மல்டிபிள், இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, Kala and Vani are friends. Kala says, today is my birthday, and she asks Vani, when you will celebrate your birthday. Vani replies, today is Monday and I celebrated my birthday 75 days ago. Find the day when Vani celebrate her birthday. அதாவது கலா வந்து இன்னைக்கு பர்த்டே, டுடே இஸ் மை பர்த்டே அண்ட் ஷீ ஆஸ்க் வாணி. ஸோ கலாவோட பர்த்டே இன்னைக்கு, வாணியோட பர்த்டே வந்து எப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ
வாணி வந்து 75 டேஸ்க்கு முன்னாடி அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அப்போ நமக்கு 75 டேஸ் டோட்டலா இருந்திருக்கு. இப்போ 75 டேஸ்ல ஒரு வாரத்துல 7 நாட்கள்ன்றதுனால 75 டிவைடட் பை 7 7ஆல வகுக்கிறோம். ஸோ 7 ones are 7. ஸோ 0 தென் பிரிங் திஸ் 5 எடுத்துக்கிறோம். 5 டிவிசிபிள் ஆகாது, அதனால ஒரு 0 போட்டு ஒரு பாயிண்ட் வச்சு பண்ணுவோம். நமக்கு இங்க ஃபுல் டிவிஷன் தேவையில்லை. ஸோ என்ன ரிமைண்டர் வருதுன்னு பாக்குறோம். அதாவது 10 வீக்ஸ் போயிடுச்சு. 10 வீக்ஸ் டோட்டலா முடிஞ்சது. ரிமைண்டர் 5 டேஸ் இருக்கு. ஸோ அப்ப 5 டேஸ் வாணி வந்து எப்ப அவங்களோட கலா வந்து எப்ப அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்னா டுடே இஸ் மண்டே. சரி, மண்டே வந்து அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அப்ப மண்டேல இருந்து நாம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு நாளா வந்து கழிக்க போறோம். சோ மண்டேல இருந்து ஒவ்வொரு நாளா கழிக்கும் போது சோ மண்டே இருந்து ஒரு நாள் பேக்வேர்ட் வந்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சண்டே. சோ சண்டேல இருந்து ஒரு நாள் நம்ம வந்து இது பண்ணோம்னா நமக்கு சாட்டர்டே. சாட்டர்டேல இருந்து ஒரு நாள் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? மண்டே, சண்டே, சாட்டர்டே அண்ட் ஃப்ரைடே. அண்ட் ஃப்ரைடேல இருந்து ஒரு நாள் நம்ம இது பண்ணோம்னா நமக்கு தேர்ஸ்டே. தேர்ஸ்டேல இருந்து ஒரு நாள் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வெனஸ்டே. அதாவது 1 2 3 4 5 டேஸ் சப்ராக்ட் பண்ணிட்டோம். சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வெனஸ்டே கிடைக்குது. சோ அப்போ வெனஸ்டே தான் அவங்களோட பர்த்டேவை அவங்க செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. சோ வாணியின் பிறந்த நாள் புதன்கிழமை. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். 75 டேஸ 7ஆல டிவைட் பண்ணிட்டு டோட்டலா 10 டேஸ் 10 வீக்ஸ் வந்து போயிருக்கு. ரிமைண்டர் 5 டேஸ். ஸோ 5 டேஸ் மண்டேல இருந்து 5 டேஸ் பேக்வர்ட்ஸ் வந்தோம்னா நமக்கு வெனஸ்டே. ஸோ வெனஸ்டே தான் வாணியோட பர்த்டே. தட்ஸ் ஆல். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 2-3 கொஸ்டின் பாருங்க. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து படிங்க. படிக்கும் போது தெளிவா படிங்க. ஷார்ட்கட் எடுத்த உடனே படிக்காதீங்க. ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Bye everyone. Meet you on the next video soon.